வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு 430 படி நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வலியுறுத்தல். கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்ட் கார் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தினர் கோவையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். வாகனப்பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பழைய கார் மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்ட் கார் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தினர் சார்பாக கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் கோவை மாவட்ட சங்கத்தின் தலைவர் மணிகண்டன், செயலாளர் தம்பு ராதாகிருஷ்ணன், பொருளாளர் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதுநிலை தலைவர் துரை மற்றும் மாவட்ட முதுநிலை செயலாளர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பழைய 4 மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஆர்சி புக் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசின் வட்டார போக்குவரத்து துறையின் புதிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முருகேஷ்குமார், வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து ஆர்சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும், எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை போக்குவரத்து சட்டம் 1989 பிரிவு 430 படி கோட் ஸ்டாண்ட் ஒட்டிய அங்கீகார கடிதத்துடன் வரும் நபர்களிடம் தேவைப்படுபவருக்கு நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளதாக கூறிய அவர், தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதே கோரிக்கையை வலியுறுத்திய கோயம்புத்தூர் முன் சொந்தமான இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ் கூறுகையில், ஆர்சி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர், இதனால் வீணாக காலதாமதம் ஏற்படுவதோடு தொடர்ந்து வியாபாரம் செய்வதில் சிக்கல்கள் நீடிப்பதாக தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்ட் மற்றும் டீலர் வெல்ஃபேர் சங்கம் சார்பாக கார் விற்பனையாளர்களும், இதேபோல முன் சொந்தமான இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக விற்பனையாளர்கள் உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முப்பத்தி 39 மாவட்டத்தில் சுமார் 15,000 பேர் 4 சக்கர வாகன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சுமார் 20,000 பேர் பக்கம் 2 சக்கர வாகன பழைய கார் வாங்கி 2 வீலர் வாங்கி வித்துட்டு இருக்கோம். இதில் ஆர்சி கார்டு நாங்கள் பணம் கொடுத்து வாங்குற ஒரு காரோட 2 வீலரோட பணம் கொடுத்து ஒரு ஆர்சி ஓனர்ட்ட வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம். அதில் நாங்கள் பேமெண்ட் பண்ணி ஃபைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணி ஆர்சி புக்கு எங்களுக்கு கொடுக்கணும். அந்த என்ஓசி போய் ஹெச்பி கேன்சலுக்காக ஆர்டிஓஸை கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியாக பழைய ஓனருக்கே போயிடுது. அவங்க திரும்ப எங்ககிட்ட கொடுக்குறதுல காலதாமதம் ஏற்படுத்துகிறாங்க. புதுசாக அந்த வாடிக்கையாளருக்கு அவங்களோட பேரில் மாற்றி கொடுக்குற எங்களோட பொறுப்பு. அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரொம்ப லேட் ஆகுது. 15 நாள் 20 நாளைக்கு மேலே ஆகுது. அதனால் 1989 சட்டப்படி 430வது பிரிவின்படி கோட் ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு உரிமையாளர்கிட்ட அங்கீகார கடிதம் பெற்றுட்டு வந்தால் அதை நம்ம கையிலேயே கொடுக்கலாம் ஒரு சட்டம் இருக்குது. இது தகவல் உரிமை சட்டத்தின்படி நான் கேட்கும்போது அது இருக்குது. அந்த சட்டத்தில் எதுவும் மாற்றம் இல்லைன்னு எங்களுக்கு வந்திருக்குது. அதனால அந்த முறையை நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அரசுக்கு. அதே மாதிரி பணி எல்லாமே ரொம்ப லேட் ஆகுதுங்க. ஒரு ஹெச்பி கேன்சலுக்கு நாங்கள் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா 1 மாதம் ஆகுது. நேம் ட்ரான்ஸ்ஃபர் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா 1 மாதம் ஆகுது. ஹெச்பி கேன்சலுக்கு 1 மாதம் ஆகி அதுக்கப்புறம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் 1 மாதம் ஆனால் 2 மாதம் அந்த ஆர்சி புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கு அந்த ஆர்சி புக்கு நாங்கள் கையில் கொடுக்குறதுக்கு தபால் மூலமாக தான் போகுது. 2 மாதம் ஆயிடுது கையில் போய் சேர்றதுக்கு. இது அந்த வண்டி வாங்குற வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு அவப்பை ஏற்படுது. நாங்கள் ஏதாவது சீட்டிங் பண்ணுறோம், நாங்கள் தான் தப்பு பண்ணுற மாதிரி ஆகுது. ஆனால் உண்மையிலே நடக்கிறது ஆர்டிஓ ஆஃபீஸில் நடக்கிற லேட்னால இது ஆகுது. அதனால இதை எளிமைப்படுத்த முடியும். சாத்தியம் உள்ள இந்த 1989 பிரிவு 430 பிரிவை மறுபடியும் அமல்படுத்த சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக தமிழ்நாடு முழுவதும் 39 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சுமார் 15,000 பேர் 4 சக்கர வியாபாரிகள், 20,000 பேர் 2 சக்கர வாகன வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து இது நடத்திட்டு இருக்கோம். இது அரசுக்கு கோரிக்கையாக கொடுத்துருக்கோம்.
இதுக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், ஆர்டிஓ எல்லா அலுவலர்களுமே கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. அதனால ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம், அரசோட கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இது நடக்குதுங்க. அதான் விஷயம். முக்கியமான பிரச்சனை 2 சக்கர வியாபாரிகளும் 4 சக்கர வியாபாரிகள் எல்லாரும் நாங்கள் இணைஞ்சு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இது முக்கியமான ஆர்சி கார்டு நேரடியாக ஆர்சி ஓனருக்கு போயிடுது. அதை எங்கள் கையில் கொடுக்கணுங்கிறது முக்கியமான போராட்டம். அது இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஃபைனு. இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பாட் ஃபைன் வசூலிச்சிங்கன்னா அப்பப்போ தெரிஞ்சிருது. ஆன்லைனில் ஃபைன் எவ்வளோ இருக்குன்னே தெரியல. நாங்கள் பணம் கொடுத்து அந்த காரையோ டூ வீலரையோ வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு போகும்போது தான் எவ்வளோ கட்டணுங்கிறது. வாகனத்தோட விலையை விட ஃபைனோட அமௌண்ட் அதிகமாக இருக்குது. எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க முடியும். அது 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் வெளியே தெரியுது. சில சமயம் தெரியறதே இல்லை. கோர்ட்டில் தான் போய் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை எளிமைப்படுத்தணும், ஈஸியாக தெரியணுங்கிறது அது 2வது கோரிக்கை நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் ரிலீஸ் பண்ணணும். அதில் ஈஸியாக எளிமைப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் நாங்கள் மெயினான கோரிக்கை. ஆர்ப்பாட்டமானது இங்கே செஞ்சிலை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது செஞ்சிலை சங்கம்லாம் நடக்குது. நாங்கள் அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, இப்போ ஆர்சி புக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பி கேன்சல் கொடுத்தோம்னா அது அந்த கஸ்டமர் வீட்டுக்கே போகுது. அதை எளிமைப்படுத்தி நாங்கள் டீலர் கேன்சல் பண்ண கொடுக்குற டீலர்கிட்டே எங்கள்கிட்டயே கொடுக்கணும். அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஃபைன், டிடி ஃபைன் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கோர்ட்டில் கட்டினாலும் அதை ஆன்லைன்லேருந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை எடுக்கிறத எளிமைப்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் அந்த ஹெல்மெட் ஃபைன்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இதில் வரமாட்டேங்குது, ஆப்பில் காமிக்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் எடுக்கிறப்ப 1000 ரூபா காமிக்குது. திருப்பி நாங்கள் அதை உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 3000 4000 காமிக்குது. இதை நம்ம கட்டுறதுக்கும் எளிமைப்படுத்தி கொடுக்கணும். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்களோட தொழில் நிறைய பாதிக்கப்படுது இந்த ஃபைனால். இதை கவர்மெண்ட் எங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கணும். இந்த தொழிலை எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு சரி செய்து கொடுக்கணும். இதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக எங்கள் சங்கத்திலேருந்து வைக்கிறோம். நாங்கள் இருசக்கர வாகன விற்பனையாளர் நல சங்கம். எங்கள் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 250 பேர் இருக்காங்க. இந்த 250 பேர் இன்றைக்கி ஒன்று கூடி நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் இந்த கோரிக்கையை வச்சுருக்கோம். தமிழ்நாடு அரசு செவி சாய்து எங்களுக்கு இதை சரி செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். என் பேர் சுரேஷுங்க. நான் செயலாளராக இருக்கேன். இந்த அசோசியேஷனில் நான் செயலாளராக இருக்கேன். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வாகன வியாபாரிகள்னு பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இருக்கிறாங்க. இவங்களோட வாழ்வாதார பாதிப்புன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தங்க மட்டும் பாதிக்கிறது கிடையாது இந்த வாழ்வாதாரத்தில். ஏன்னா இந்த வண்டி வாங்குறவங்க, அந்த வண்டி பழுது பார்க்குறவங்க, அந்த வண்டி பெயிண்டிங் ஒர்க் ஷாப்பு, இந்த எல்லாத்துக்குமே இது ஒரு வாழ்வாதார பாதிப்பு தான் இது. ஏன்னா நாங்கள் எங்களது வியாபாரம் பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு ஃபைனான்ஸில் ஒரு வண்டி ஒன்று எடுத்து அதில் டிடி ஃபைன் இருக்குது. அந்த டிடி ஃபைன் கட்டுறதுக்கு எங்களால் எளிமையான முறையில் எங்களால் கட்ட முடியறது இல்லை. கோர்ட்டுக்கு போகணுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் யார் கஸ்டமரோ அந்த கஸ்டமர் தான் கட்டணுன்றாங்க. ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பான ஒரு விஷயமா இருக்குதுங்க. ஏன்னா இப்போ வண்டி டிடி ஃபைன் இருக்கிறது தெரியாமலே விற்றுட்டு போயிடுறாங்க. அப்படின்றப்ப அந்த வண்டிக்கு எங்களால் ஃபைன் கட்ட முடியறது இல்லைங்க. எல்லா ஸ்டேஷனில் போனாலுமே வண்டிக்கு பணம் கட்டுறதுக்கு நாங்கள் தயார், ஃபைன் கட்டுறதுக்கு நாங்கள் தயார். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. இது மாதிரி எங்களுக்கு முடங்கி போன வண்டிகள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் வண்டிக்கு எங்கள் வியாபாரிகிட்ட முடங்கி கிடக்குது. அதனால் இந்த பாதிப்புக்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த டிடி ஃபைனை எளிய முறையில் கட்டுறதுக்கு ஏதாவது வழி வகுத்து கொடுக்கணும். இப்போ அந்த ஹெல்மெட் ஃபைன் 1000 ரூபா ஃபைனை நம்ம மொபைல்லேயே கட்டிக்கிற மாதிரி டிடி ஃபைனையும் ஆன்லைன்லேயே நாங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு பண்ணி கொடுத்தீங்கன்னா அரசுக்கு கொஞ்சம் இந்த டிடி ஃபைனில் இருக்கிற பெண்டிங் ஃபைன்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிளியர் ஆகும். எங்கள் வியாபாரிகிட்ட மட்டும் இருக்கிற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா வண்டிக்கு இந்த மாதிரி டிடி ஃபைன் பாதிப்பில் இருக்குது. இதுக்கு அரசுக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம்.